நீங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கவே கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கீங்க. உங்ககிட்ட எல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? எனக்கு நானே தான் தனியா புலம்பிக்கணும். இந்த பாரு பத்மா, யாரு என்ன கட்டாயப்படுத்தினாலும் எனக்கு எப்ப போகணும்னு தோணுதோ அப்பதான் நான் போவேன். நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு. இது வாசுவோட சின்ன பாட்டி, பேரு கமலா. வணக்கம். அது இவங்க மக பரமோ. வணக்கம். நான் வாசுக்கு ஒரே அத்தை தான். என் பொண்ணை தான் கொடுக்கணும்னு பேசியிருந்தோம். அதுக்குள்ள அவன் ஒரு பொண்ணை காதலிச்சு அவனை ஏமாத்திட்டா. இப்ப 2ஆம் தரமா உங்க மருமகளை கல்யாணம் பண்ணிக்க போறான். எல்லாம் இவ கொடுத்த செல்லம். புள்ளைய கண்டிப்பா வளர்த்திருந்தான்னா இந்நேரம் என் பேத்தி தான் என் பேரனுக்கு பொண்டாட்டியா வந்திருப்பா. அவன் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும், நாங்களும் இங்க வந்திருக்க மாட்டோம். ஐயோ, ஏன் பரமோ ஒரே புழுக்கமா இருக்குல்ல? வினோ, இன்னும் எவ்வளவு நேரம் தான் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டே இருப்ப? நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, சொல்லிட்டேன். அங்க உனக்காக வீட்ல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. நீ போலனா தப்பா ஆயிடும். வினோ, இங்க பாரு, இவ்வளவு நெருக்கத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி அரமனசாவே இருந்தா அது எல்லாருக்குமே சங்கடம் தான். இதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. உன்னை நீ முழுசா மாத்திக்கோ, அத சந்தோஷமா ஏத்துக்கோ. நடக்கிறதெல்லாம் சரியா தப்பா, இதெல்லாம் ஏத்துக்கவா வேண்டாமா? இப்படி எந்த முடிவும் எடுக்கவே முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தவிப்பு ஏன் எனக்குள்ள வருதுன்னு கூட எனக்கு தெரியல. என் மனசுக்குள்ள இருக்கிற உணர்வை கண்டிப்பா என்னால வார்த்தையால சொல்லவே முடியல. இது ஏதோ இனம் புரியாத வேதனையா இருக்கு. மனசு அப்படியே பாரமா வலிக்குது பத்மா. ஏதோ தப்பு பண்ண போறோமோன்னு தோணுது. வினோ, என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்படிலாம் நினைக்காத. உனக்கு ஒரு நல்லது நடக்காதான்னு உங்க அத்தை எத்தனை வருஷமா மனசுல வலிய சுமந்துட்டு இருக்காங்க. அவங்க இப்பதான் பாரத்தை இறக்கி வைக்க போறோம்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயம் நீ இப்படி பேசிட்டு இருக்க. நாங்க என்ன உன்னை பாழங்கணத்துல தள்ள போறோம்? வாசான மாதிரி ஒரு நல்லவர்கிட்ட தான் உன்னை ஒப்படைக்க போறோம். ஊரு உலகத்துல நடக்காத ஒண்ணும் உன் வாழ்க்கையில நடக்கல. இப்ப காலம் போற வேகத்துல 2வது கல்யாணம்லாம் ஒரு விஷயமே இல்ல. நாம நமக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு புதுசா ஒரு வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கிறப்போ ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுவே போக போக சரியாயிடும். பிறந்த உடனே குழந்தை நடந்துருமா? அந்த மாதிரி தான் இதுவும். தவழ்ற மனசு நிச்சயம் நல்லதாவே நடக்கும். நீ ரொம்ப ஆழமாலாம் யோசிக்காத. சொன்னா கேளு, வா கிளம்பு போ. நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்ட. எந்திரி. வேணாம், நான் சொல்றேன்ல, நீ எந்திரி. வேணாம், சொன்ன கேளு பத்மா. வேண்டாம் பத்மா. பத்மா, வா 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 வா. நீ புடி. சும்மா தச்ச துணி எவ்வளவு நேரம் தச்சிட்டு இருப்ப? போல பத்மா. கிளம்பு போ. போன்னு சொல்றல, கிளம்பி போ. ஏய், சொன்னா கேளு பத்மா. சொன்னா கேளு, முதல்ல கிளம்பு. நீ ஏன்டி இப்படி பண்ற? சொல்றேன்ல, போ. சொன்னா கேளு. எங்க ஏங்க என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? ஐயா கண் முடிச்சிட்டாங்க. ஹாஸ்பிடல்ல இருந்து போன் பண்ணாங்க. ஓ, அப்படியா? கண் முடிச்ச உடனே உங்க பேரும் என் பேரையும் தான் சொன்னதான். நான் கடையை முடிட்டு உடனே அவரை பாக்கிறதுக்காக போறேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிங்க, நான் வரேன். ஏய் வினோ, நீ எங்க போற? ஹாஸ்பிடலுக்கா? அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நீ எதுக்கு அங்க போற? ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போ. அத்தை எப்ப கால் பண்ணாங்க? இல்ல பத்மா, ஐயா ஒவ்வொரு தடவையும் கண்ணு திறக்கிறப்பெல்லாம் என்னோட பேரை தான் சொல்றாராம். சிவா, வினோதினி. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் பாரு. சிவா, வினோதினி.